எதுவா இருந்தாலும் நர்மதா எங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பா. எங்க கிட்ட எதையுமே மறைச்சதில்ல, அப்படி மறைக்கவும் மாட்டா. எங்க கிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதே இல்ல. அதுவும் இல்லாம அவளுக்கு பொய் சொல்றதே பிடிக்காது. பொய் சொல்ல மாட்டா, ஆனா ஒரு உண்மையை சொல்லாம மறைக்கிறா. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அப்பா கிட்ட நான் இன்னும் சொல்லல. என்னால இப்போ சொல்லவும் முடியாது. அது கூட எனக்கு நல்லதுதான். அங்கிள், ஆண்டி, நர்மதா உங்களுக்காக உங்களை பிரிய மனசு இல்லாம இந்த மேரேஜ தடுக்க கூட நினைப்பாங்க. யா, of course, because of you. மேபி யாரையாவது லவ் பண்றதா கூட நர்மதா உங்ககிட்ட போய் சொல்லலாம். ஏன்னா உங்களை விட்டு அவங்க லண்டன் போக விரும்ப மாட்டாங்க. லவ் பண்றதா சொன்னா இல்ல, கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க அவங்கள நம்பாதீங்க. புரியுதா? அவ போய் சொல்ல மாட்டா. நோ, நான் அப்படி சொல்லல. இந்த விஷயத்துல உங்க மேல இருக்கிற பாசத்துல அவங்க போய் சொல்லுவாங்க. அன்புக்காக, பிடிச்சவங்களுக்காக பொய் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி சொன்னா நீங்களும் கோவப்படக்கூடாது. கூலா ரியாக்ட் பண்ணுங்க. எனிவே எனக்கும் நர்மதாவுக்கும் மேரேஜ் நடக்கணும். ஓகேவா? நம்பிட்டாங்க. உங்களுக்கு நர்மதாவை ரொம்ப பிடிச்சு போச்சோ? ஐயோ, என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? நர்மதா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வைஃபாவும் அம்மா அப்பாவுக்கு மருமகளாவும் வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். தட்ஸ் ட்ரூ. உன்ன மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க நாங்க தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். மருமகன் தான் அங்கிள், பட் நானும் உங்களுக்கு ஒரு மகன் மாதிரி தான். நர்மதா என்ன சொன்னாலும் நாங்க விடவே மாட்டோம். நர்மதா உனக்கு தான். அவ உனக்காகவே பிறந்தவ. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடலாமான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே. ஓகேங்க. ஒட்டிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. அப்புறமா சாப்பிடுறேன். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க. காரணம் இருக்கு, நல்லா சாப்பிடணும். போதும், சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்பதானே ஃபைட் பண்ண முடியும் பைல்வான். போதும் போதும்,
முடிஞ்சா சாப்பிடுங்க, முடியாட்டி வச்சிடுங்க. சாப்பிட முடியாம வச்சுட்டேன்னா வேஸ்ட் தானே.